சரியாக நேற்று ஒரு 12:15 12:30 அந்த சம்திங் அந்த டைம் நினைக்கிறேன். கடுமையான ஒரு சப்தம். உடனே என்னுடைய மனைவி வெளியே வந்து பார்க்குறாங்க. ஆனால் எதுவும் இல்லை. நான் சரி ஏதோ ஒரு சத்தம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துட்டேன். பார்த்தா கரெக்டாக ஒரு 12:45க்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ராஜா முகமதுன்னு சொல்கிறவங்க, அவங்க நைட்டு ஆட்டோ ஓட்டிட்டு நைட்டு வந்திருக்காங்க. வந்து பார்த்துட்டு எனக்கு ஃபோன் அடித்து, என்ன அப்படி கண்ணாடியெல்லாம் உடஞ்சி கிடக்குது அப்படின்ட்டோன்னே, நானும் அதிர்ச்சியாகி வெளியே வந்து பார்க்கையில் கடுமையாக தாக்கப்பட்டு உடஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. அந்த காட்சிகளை கூட நீங்கள் பார்க்கலாம் என் பின்னாடி தான். உள்ளே வந்து நான் பார்க்கும்போது இது வந்து என்ன விரோதத்திலேயோ அல்லது கோபத்திலேயோ செஞ்ச மாதிரி தெரியல. முழுக்க முழுக்க ஒரு போதையில அடிமையானவங்க, போதைக்கு தன்னைய உட்படுத்தி கொண்டவங்க அந்த கோபத்தினால செஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. சமீப காலமாகவே பார்த்தோம்னா இந்த பெருமாள்பட்டி மேலூர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த ஊரில் வந்து அதிகமான வெளி நபர்களுடைய நடமாட்டங்கள், அதாவது இரவு நேரங்களில், பகல் நேரங்களில் இருக்கிறது அது வேற, இரவு நேரங்களில் அதுவும் குறிப்பாக 20 வயசு 21 வயசு 17 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள உள்ள அந்த வாலிபர்கள் அந்த கஞ்சா போன்ற அந்த பழக்கங்களில் ஈடுபடுறது, அதே போல் இந்த மலையடிவாரத்தில் இரவு நேரங்களில் உட்காந்துக்கிட்டு போதை பழக்கங்களில் ஈடுபடுறத நம்ம பார்க்குறோம். அதுவும் பின்னாடி பகுதிகளில் வந்து அதனுடைய அதே தான் அங்கே வியாபாரமே நடக்குதுங்கிற மாதிரிலாம் கேள்விப்படுறோம். இப்போ இந்த கஞ்சாவுடைய நடமாட்டங்கள் மிக அதிகமாக இருப்பதனால வாலிபர்கள் சீர்கெட்டு போகிறது மட்டும் இல்லாமல் எல்லா பெண்களும் சரி, இந்த ஊரில் ஆண்களும் சரி, இரவு நேரத்தில் வெளியே வர்றதுக்கே பயப்படுறோம். இது இன்னும் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொன்னால் உண்மையிலே அது சமூகத்துக்கு பெரிய பாதிப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த காவல்துறை அன்பர்கள் நீங்கள் கவனம் செலுத்தி இந்த ஏரியா சைடு அதிகமாக ரோந்துகள் வந்து இங்கே உள்ள அந்த போதையை கட்டுப்படுத்தலை அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய பாதிப்புகள் ஏற்படுமோன்னு நாங்கள் அச்சம் கொள்கிறோம். இந்த ஊர் மக்கள் எல்லாருமே அச்சம் கொள்கிறோம். இதான் இந்த ஊருடைய நிலவரமாக இருக்குது.